ஞானம். வேதவசனம் சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று. ஆம், தேவன்தான் ஞானம், இயேசுவே ஞானம், அவரிடத்தில் இருந்தே ஞானமும் புத்தியும் வருகிறது. அவருக்கு பயப்படுவதில்தான் ஞானம் உள்ளது. இதை குறித்த வேத வசனங்களை பார்க்கலாம். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31. ஆலோசனையும் மெஞ்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. நீதிமொழிகள் 8:14. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக் கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யோபு 28:28. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நீதிமொழிகள் 15:33.